Hi hello friends, welcome to our channel. நாங்க வாங்க பவிக்கி. Today என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து லவ் பண்ணேல என்னென்னலாம் gift வாங்கி கொடுத்தேன். நான் விக்கிக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தேன், நான் என்ன வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும் காமிக்க போறோம் உங்களுக்கு. அந்த gift எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஒவ்வொண்ணா எங்களோட லவ் மெமரிஸ்லாம் சொல்லி காமிக்க போறோம். சோ அந்த வீடியோ வந்து மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த gift எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நாங்க வந்து லவ் பண்ண டேஸ்ல வந்து நான் வாங்கி கொடுத்தது பவி வாங்கி கொடுத்தது எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கி கொடுத்த gift இதெல்லாம் ஒண்ணுன்னா நாங்க வந்து எப்ப வாங்கி கொடுத்தோம் எப்படிலாம் வாங்கி கொடுத்தோங்கிறத நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டையும் நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன், விக்கி என்ன வாங்கி கொடுத்துருக்கான், பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கோம், வெட்டிங்க்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கோம், வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கோங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறோம். இப்போ நாங்கள் லவ் பண்ண டேஸில் என்னென்னலாம் கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன விக்கி எனக்கு நான் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் விக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் தான். ஆமா அந்த ரிங் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா வாங்கி கொடுத்தது. இது வந்து இது எவ்வளவு விக்கி? இது 50 ரூபாய். 50 ரூபாய் அப்ப 50 ரூபாய் சென்னையில ஒர்க் பண்ணாப்ல அப்போதைக்கு வாங்கி கொடுத்தது இது. அப்ப வந்து பெருசா அந்த ரேட்லாம் ஒன்றும் பெருசா அப்பெல்லாம் தேவையில்லை, தெரியாது அப்படிலாம். அப்ப வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சுனாவே ரொம்ப சர்ப்ரைஸா சூப்பரா இருந்துச்சு. அப்பெல்லாம் இது வந்து எவ்வளவு ரேட்டு அதெல்லாம் அப்பெல்லாம் பார்த்ததே கிடையாது. அது நூல் சுத்தி வச்சிருக்கீங்க அதுலயே. அது சைஸ் கொஞ்சம் பத்தலையா, அதனால அப்ப நூல் சுத்தி வச்சிருந்தேன். அது இன்னும் நான் வச்சிருக்கேன். விக்கி இப்ப கோல்டுல எனக்கு ரிங் வாங்கி கொடுத்தாலும் இதை வந்து நான் வந்து தூக்கி போடாம தொலைக்காம பத்திரமா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா விக்கி வந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு என்னோட எல்லா இதுக்குமே, அதாவது என் பர்த்டேக்கு, வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங், இப்ப எல்லாத்துக்குமே சின்ன இதுக்குமே எனக்கு வந்து சர்ப்ரைஸ் நிறைய வாங்கி கொடுப்பேன். நான் பெருசா வாங்கி கொடுக்குறோம் இல்லையோ வந்து எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வாங்கி கொடுப்பேன். எனக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலே நியூ இயருக்கு தான் நாங்கள் வந்து லவ் வந்து அக்செப்ட் பண்ணேன். அதனால நியூ இயர் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு இது. அன்னைக்குங்கெல்லாம் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா பண்ணுவாப்புல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் பர்த்டேக்கு தான் நான் ஓகே பண்ணி என் பர்த்டே தான் வந்துச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது வந்து இந்த கிஃப்ட் தான். இது வந்து என்னுடைய பர்த்டேக்கு வந்து விக்கி ஃபர்ஸ்ட் டைமா வாங்கி கொடுத்தது. இதோட ரேட் எவ்வளவு? இதெல்லாம் அப்ப வந்து 1200 ரூபாய் இருந்தது. இப்பலாம் வந்து பெருசா கிஃப்டா அப்படின்னா போய் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி இதை வந்து சேர்க்கறது வேலைக்கு எல்லாம் போறது இல்ல. அப்பதான் கொஞ்சம் சின்ன காலேஜ் முடிச்சு அந்த மாதிரி ஏஜ்னால பெருசா ஒர்க் எல்லாம் எதுவுமே இருக்காது. கிடைக்கிற காசுகளை சேர்த்து வச்சு வாங்குறத. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப கொஞ்சம் அப்ப காஸ்ட்லி எங்களுக்கு ரொம்பவே. அது 1100 ரூபாய் ரொம்ப சேர்த்து வாங்கினது. சூப்பரா இருக்கும். இந்த இதை வந்து இப்படி ஆன் பண்ணோம்னா சவுண்ட் கேட்கும். லைட் எரியுது, உங்களுக்கு வந்து தெரியாது வீடியோல எரியுது லைட்டு. சூப்பரா இருக்கும் இந்த கிஃப்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு. நைட் டைமிங்ல லைட் எரியுது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். உங்களுக்கு சவுண்ட் மட்டும் கேட்கும். அழகா இருக்கும். அது அழகா இருக்கும். குட்டி டால்பின்ஸ் எல்லாம் இருக்கும். அழகா இருக்கும். அப்படியே ஃபுல்லா லைட் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே இந்த மாதிரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தோன்னே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது. ரிங் ஃபர்ஸ்ட், செகண்ட் இது லைட் தெரியுதா? ரிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தேன். கிரீன் ரெட் இது மாதிரி அழகா இருக்கும் போய் பார்க்கும்போது. செகண்டா வந்து இது வந்து என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. சூப்பரா இருக்கும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் விக்கி வாங்கி கொடுத்ததுல. அதனால இது வந்து நான் மறக்க முடியாம ஞாபகத்துல வச்சுக்கிறதுனா இதுதான் ரொம்ப பிடிக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இது. அது ரொம்ப ஷாக்கான சர்ப்ரைஸ். நான் வந்து எப்பயுமே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே, ஏதாவது இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி இதுக்கு தான் எப்பயுமே வாங்கி கொடுப்போம். ஆனால் அன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன்னா அப்போ வந்து ஸ்கூலுக்கே வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து பவி வெளியில வா இந்த மாதிரி உன்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டேன். சரி என்னன்னு சொல்லிட்டு நானும் போகலான்னு வந்தேன். பார்த்தா அங்கே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு. இது வந்து என்னன்னு எப்படி சொல்றதுன்னா இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்கும். இது வந்து பாக்ஸே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டபுள் கலர் தெரியும். இதோட இது வந்து கலர் வந்து பிங்க், ஆனா வந்து மல்டி கலர்ல தெரியும். ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா வாட்ச் கலரா. இது வந்து அப்ப வந்து எப்ப ஒரு 2018 அந்த மாதிரி டைம். அதனால இது வந்து அப்ப ட்ரெண்டிங். கலரா இருக்கும்.
நம்ம வந்து ஸ்கூலுக்கு கரெக்டா சாரிக்கு நம்ம மேட்சா வந்து வியர் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு, எல்லா கலருமே இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் மேட்சா வந்து எடுத்து எடுத்து கட்டிட்டு போவேன். நம்ம ஸ்கூலுக்காண்டி தான் வாங்கி கொடுத்தேன். ஸ்கூல் வேலை செய்யறதுனால வாங்கி கொடுத்தேன். மேட்ச் மேட்ச் கட்டுறதுக்கு இது ஃபுல்லா இப்ப எல்லாம் துரு பிடிச்சிருச்சு எல்லாமே யூஸ் பண்றதுல. இது பாருங்களே, நீங்களே பாருங்க. இப்ப வந்து அந்த வாட்சே எவ்வளவு பெருசா இருக்கு இப்ப போற ட்ரெண்டிங்க்கு. இது வந்து ரொம்ப சின்னோண்டா இருக்கும். 5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதே அப்ப வந்து ட்ரெண்டிங். இப்ப வந்து இதை கட்டிட்டு போனா எனக்கு காமெடியா இருக்கும். ஆனா நான் வந்து கட்டுவேன், எப்பயாவது வெளியில போகையில கட்டுவேன். பத்திரமா வச்சுக்கலாம். பத்திரமா இருக்கு. இது வந்து இந்த வாரு எல்லாமே கரெக்டா செட்டா எடுத்து அழகா அடுக்கி வச்சிருக்கேன். அதனால பாக்கையில எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்து கொடுத்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சுல, அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் இதுல வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும். அதனால நமக்கு வந்து ஐயோ இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா இல்லையா அப்படிலாம் இருக்காது. எல்லா ட்ரெஸ்க்குமே ஒவ்வொன்னா போட்டு போவேன். ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன நீ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாட்ச் கட்டிட்டு வரேன்னு. எல்லாமே செட்டா சூப்பரா இருக்கும். நல்லா இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. ஆனா நான் யூஸ் பண்ணிட்டேன், எல்லா கலருமே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். வந்து அப்படியே வச்சிருக்கேன், பத்திரமா நான் வச்சிருக்கேன். பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்ஸுக்காண்டி தான் வாங்கினேன்னு நிக்க சொன்னேன். பாக்ஸ் சூப்பரா இருக்கும். பார்த்தேன், அழகா இருந்துச்சு. அப்படியே ரோஸ் வச்சு அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருந்தோம், அழகா இருந்துச்சு. நைட்ல பார்த்தோம்னா அப்படியே கலரே சூப்பரா இருக்கும். நைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நான் லைட்ல ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த பாக்ஸ் இருக்க இடம் மட்டும் நமக்கு தெரியும். அங்க மட்டும் என்ன இங்க மின்னுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் இருக்கும். அதனால பாக்ஸ் வாங்குனது அத பார்த்து நைட்ல தான் போய் வாங்கிட்டு வந்ததுனால நல்லா இருக்கு இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து வாங்கியாச்சு. இதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன். அதனால இப்போ வந்து நான் வந்து பொக்கிஷமா பத்திரமா பீரோலயே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கி கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா விக்கிக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் விக்கிக்கு வந்து பர்த்டேக்காண்டி நான் வந்து ஸ்பெஷலா நான் மட்டும் தனியா போய் நான் வந்து எப்பயுமே ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா யூனிக்கா யோசிக்கணும், நார்மலா வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையவே பார்ப்பேன். இப்போ இன்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பர்த்டேனா நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருவேன், என்ன வாங்கணும் என்ன மாதிரி வாங்கணும்னா. அப்பயே இருந்தே வந்து காசு கொஞ்சமா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமா காசு அப்பையில இருந்தே தனியா சேலரி போக தனியா சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டே வருவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாங்குறதுக்கு பிளான் தனியா பண்ணி வச்சிருக்கேன் நான், காலம்லாம் இருக்கு. அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு சரி என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்க்கல. இன்ஸ்டால பார்ப்பேன், நான் கொஞ்சம் அதிகமா இன்ஸ்டால தேடுவேன்னா அதுல வந்து ஒரு கிஃப்ட் அது பார்க்கலாம்னு சொல்லி சரி ஓகே இது வாங்குவோம். சரி விக்கி கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி பர்த்டேக்குனே வாங்கினது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து மேஜிக் பில்லோ, நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து எங்களுடைய ஃபேவரட் போட்டோ. இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆள் எடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து செல்ஃபி விக்கி தான் எடுத்ததே. இந்த கையில போட்டோ பிடிச்ச வழியிலே போட்டோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது. வந்து எவ்வளவு 2 பேரும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்போம் பார்க்கையிலே, குழந்தைங்க மாதிரி அழகா இருக்கும் இந்த போட்டோ. சரி இந்த போட்டோ இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு வந்து விக்கி பர்த்டேனால இதுல போடலாம்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். விக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன அந்த கிஃப்ட் பார்க்கல. பர்த்டேக்கு வந்து நான் அந்த கிஃப்ட் பண்ணேன். நீ இந்த கிஃப்ட பார்த்தனே எப்படி சர்ப்ரைஸ் ஆன? பயங்கரமா இருந்துச்சு. பார்த்தனே அப்படி பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்த்தோனே என்னடா அது என்ன இது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும்போது வீடியோ கால்ல தான் காமிச்சேன் நானே. அப்ப ஃபாரின்ல இருந்தால அதனால வீடியோ கால்ல தான் காமிச்சேன். தலவாணி மாதிரி இருக்கு அப்படின்னு அது பார்க்கல. அப்புறம் தான் இத பத்தி இப்படி செஞ்சு போட்டோ அழகா போட்டோ வந்துச்சு. அப்படியே இது நம்ம வந்து மேஜிக் பில்லோனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இப்படி வந்து ஸ்கிப் பண்ணோம்னா ஆப்போசிட்ல இருக்கணும். நம்மளோட போட்டோ நம்ம என்ன போட்டோ கொடுக்குறோமோ அது வரும். நான் வந்து விக்கி பர்த்டே கொடுத்துருந்தேன் நான் விக்கி போட்டோவை, அதனால அழகா இருக்கு. பார்த்தோனே அப்படியே இதாயிட்டேன். விக்கியோட போட்டோ வந்து கீழே வந்து என்ன ரைட் பண்ணியிருந்தேன்னா ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டின்னு ரைட் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். போட்டோ ஃபார்ல போடு நான் ஃபுல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு தள்ளனோம்னா நமக்கு வந்து போட்டோலாம் நான் ப்ளூ கலர்ல கேட்டிருந்தேன், அதனால இந்த ப்ளூ கலர்ல வரும். ரெட் நிறைய கலர்ல அவைலபிளா இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ப்ளூ பிடிச்சிக்கும்னால நான் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்தேன். நல்லா இருக்கும். இது நம்ம பண்ணையில ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். பண்ணையில 2 பக்கமும் தள்ளனோம்னா சூப்பரா இருக்கும். இது வந்து நல்லா ட்ரெண்டிங்கா போச்சு. அப்ப நான் ஆர்டர் பண்றப்ப ட்ரெண்டிங்கா போச்சு, அதனால இது வந்து நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். இந்த பர்த்டேக்கு முன்னாடி உள்ள பர்த்டேக்குலாம் நான் வந்து ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை வந்து அப்போதைக்குலாம் பெருசா மொபைல்லாம் பெருசா கிடையாதுல்ல, அதனால சும்மா போட்டோஸ் எல்லாம் எடுக்கல. இருக்கு ஒரு சில போட்டோ மட்டும், அதெல்லாம் லேப்டாப்ல இருக்கு, இப்ப இல்ல. இந்த கிஃப்ட் வந்து 12 மணிக்கு வந்து வாங்கி கொடுத்தேன். வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தேன். போட்டோ வந்து அப்ப எடுத்த ஒரு போட்டோ மட்டும் எடுத்தோம். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத பாப்போமா? நெக்ஸ்ட் வந்து விக்கி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் நிறைய வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது ஆமா அது மாதிரி சட்டை இது மாதிரி நிறைய வாங்கி வச்சிருப்பா யூஸ்ஃபுல்லா. நான் அது மாதிரி வாங்க மாட்டேன். நான் இது மாதிரி இந்த பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுப்பேன். நான் வந்து ஷூ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த பர்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். ஜென்ஸ் அதிகமா என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பிராண்டடா அந்த மாதிரி வாங்குவேன். மித்தபடி இதுல வந்து வாங்குவேன். இது வந்து ஓரளவு பார்த்து வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி ஆன்லைன்ல இல்ல வெளியில எங்கேயாவது கேட்டு கடைகள்ல அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். நான் வந்து யூஸ் பண்ற மாதிரி வாங்கி கொடுக்கணும். நம்ம வாங்கி கொடுத்த ஷர்ட், நம்ம வாங்கி கொடுத்த ஷூ, செப்பல் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும், வாட்ச் அந்த மாதிரி ஐட்டமா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தனியா ஆன்லைன்லயோ இல்ல கடையிலயோ போய் மெனக்கிட்டு வாங்கி கொடுப்பேன். ஷூலாம் 10 ஷூ இருக்கு. செப்பல்ஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போட்டு பழசாயிருச்சு. அதனால காமிக்க முடியல உங்களுக்கு. இருக்கு ஒரு சில ஷூலாம் இருக்கு. அதனால அதெல்லாம் என்னத்த காமிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சரி இப்ப நம்ம வச்சிருக்கதை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன வாங்கி கொடுத்துருக்கான் வைக்கி அப்படின்னு பாப்போமா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேஜிக் மிரர். இது வந்து பாத்திருப்பீங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். இது வந்து நம்ம வந்து நம்ம கிளம்பையில மேக்கப் பண்ணையில அப்பயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து எங்களோட போட்டோ இருக்கும். அந்த பில்லுல கொடுத்த போட்டோ தான், அழகா இருக்கும் எங்களோட போட்டோ, சூப்பரா இருக்கும். இது இது உள்ள வந்து எங்களோட போட்டோ இருக்கும். நார்மலா நான் வந்து மிரராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம வந்து லைட்ல வந்து வரும், அழகா இருக்கும். இது வந்து விக்கி வாங்கி கொடுத்தேன் எனக்கு சர்ப்ரைஸ். இது 12 மணிக்கு வந்து ஓபன் பண்ண சொன்னேன். வெளிய வச்சு ஓபன் பண்ண சொன்னேன். 12 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ண டைமா வீடியோ கால்ல மட்டும் இப்படி எடுத்து பார்க்கல அப்படியே சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ். இது எல்லாமே யூனிக்கா இருக்கும். நம்ம வந்து எங்குமே பெருசா பாத்துருக்க மாட்டோமா. அப்ப இது சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இம்ப்ரெஸ் சூப்பரா ஆகும். எனக்கு கிஃப்ட் விக்கி வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே யோசிச்சு, அதாவது நமக்குன்னே ஒரு கேர் பண்ணி நமக்கு இவங்க இதை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வாங்கி கொடுப்பேனா, அதனால ரொம்ப பிடிக்கும். இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ண கிஃப்ட்ல இந்த கிஃப்ட் மேஜிக் மிரர். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு, அதாவது அடுத்து இன்னொரு பர்த்டே, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்த்டேக்குமே உள்ளது. அதாவது எந்த தேதி அந்த மாதிரிலாம் ஞாபகத்துல இல்ல, அடுத்தடுத்து வர பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. இது வந்து ரொம்ப சூப்பரான கிஃப்ட். ஆனா என்ன கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்துட்டாப்ல. அந்த கிஃப்ட் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. ஆனா வந்து கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. எப்படி லேட்டா வந்துச்சுன்னா பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் வந்துச்சு. அதனால கிஃப்ட் வாங்கி 4-5 கிஃப்ட் வாங்கி கொடுத்தனால இந்த லேட்டா தான் வேற கிஃப்ட் நிறைய எக்ஸ்ட்ராவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த கிஃப்ட் கரெக்டா அவங்க வந்து கொரியர் பண்றவங்க வந்து லேட்டா பண்ணிட்டாங்க. அதனால அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு வந்து கிஃப்ட் வரல, அடுத்த நாள் வந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு, பாக்கையில செம்மையா இருக்கே ஒரு மாதிரி, அப்படியே ஓபன் பண்ணையில அவ்வளவு ஒரு சந்தோஷம், சூப்பரா இருக்கே அப்படின்னு. ஆனா இது வந்து அன்னைக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, நமக்கு அந்த ஹாப்பி கிடைச்சா போதும்ல, அது என்னைக்கா இருந்தா என்ன அப்படின்னால ஓகே அப்படிங்கிறது. இந்த கிஃப்ட் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சம் வந்து உள்ள இருக்கும், அதாவது முன்னாடி போட்ட வீடியோ 1 இயர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ போட்டு நான் ரீசெண்டா போடுறேன் இந்த வீடியோவை. ஓபன் பண்ணிக்க வீடியோ எல்லாமே இது சார்ட் ஒர்க் மாதிரி ஒரு ஆர்ட் தானே, அதனால வந்து கொஞ்சம் அந்த சார்ட்லாம் இதுவாயிடுச்சு. பத்திரமா தான் நான் வச்சிருப்பேன். இதெல்லாம் யாருமே தொட விட மாட்டேன், பத்திரமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சார்ட்னால கொஞ்சம் மடங்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இப்படி ஓபன் பண்ண அழகா இருக்கும். சார்ட்னால கிழியுது. நான் வந்து ரொம்ப சேஃபா தான் வச்சிருக்கேன், உருகாத சேஃபா தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு போட்டோவையும் காட்டவா. இது வந்து இது செம்ம யூனிக்கா இருக்கும், அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எங்க பண்ணேன், நம்மளாம் ஒண்ணும் பண்ண முடியல, எங்க பண்ணேங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு யூனிக்கா இருக்கும். இது வந்து எங்களோட போட்டோஸ், லவ் பண்ண டேஸ்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து கீழே வந்து நான் செல்ஃபில எடுத்தது, சூப்பரா இருக்கும். இந்த இதுல வந்து எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி அப்படியே யூனிக்கா பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணிருக்காங்களே, எங்க கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னோட போட்டோஸ். இது பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் இந்த ஹார்ட். இது வந்து லைட்டா தூசி எல்லாம் படவும் அந்த இதோட இதுவே போயிடுச்சு, பியூட்டியே மறைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம எடுத்தோம்னா அடுத்தடுத்து ஒண்ணுனா இது மாதிரி வந்துட்டே இருக்கும். இது வந்து உள்ள இருக்கு, நான் அப்புறம் லாஸ்டா காட்டுறேன், ஒண்ணுனா காட்டுறேன். இதுல ஓபன் பண்ண இதை பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து போட்டோ இருக்கும், என்னோட போட்டோ. இது வந்து நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணையில எடுத்த போட்டோ. இது வந்து நாங்க மீட் பண்ணிக்கிற டைமிங்ல எடுத்த போட்டோ.
இதுல ஆல்பம் இருக்கு, ஆல்பத்தை நாங்க அப்புறம் காமிக்கிறோம் லாஸ்ட்ல. இன்னும் நாங்க இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. விக்கி வந்து எனக்கு ஆல்பம் கொடுத்ததெல்லாம் இருக்கு, நாங்க அதெல்லாம் இன்னொரு வீடியோல போடுறோம். ஃபர்ஸ்ட் கிஃப்டா ஃபர்ஸ்ட் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. சரி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இப்படி ஓபன் பண்ணி ஒவ்வொரு மாதிரி காட்டு எல்லாமே ஒவ்வொன்றுமே யூனிக்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அழகா வரும். இதே எல்லா போட்டோ உள்ள ஃபுல்லா போட்டோ இருக்கும் எல்லாத்துலயுமே. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளயுமே போட்டோ இருக்கும். என்னோட போட்டோ ஃபுல்லா இருக்கும். விட்டா போயிடும். நல்லா மேஜிக் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும் பாக்கிலே. இதுல வந்து உள்ள வந்து போஸ்ட் மாதிரி இருக்கும். போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் தான் இது உள்ள இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எங்களோட லவ் போட்டோஸ்லாம் இருக்கும். இதுல நாங்க லவ் பண்ண டேஸ்ல எடுத்த போட்டோஸ்லாம். இதெல்லாம் குட்டியா இருக்க பாருங்க, அப்பெல்லாம் ஒல்லியா இருக்கு. ரெண்டு பேருமே ஒல்லியா இருப்போம் அதெல்லாம். இந்த போட்டோஸ்லாம் இதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள இதெல்லாம் ஓபன் பண்ணுவோம். இது அப்படியே அடுக்கடுக்கா வரும். இதுல சாக்லேட் இருந்துச்சு எம்பி. இதெல்லாம் ஃபுல்லா சாக்லேட் ஊட்டி இருந்துச்சு. ஃபுல்லா எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஃபுல்லா சாக்லேட். இங்க ஒரு சாக்லேட், இங்க ஒரு சாக்லேட், இங்க ஒரு சாக்லேட், இங்க ஒரு சாக்லேட்னு மொத்தம் 6 சாக்லேட் இருந்துச்சு. 6 சாக்லேட்டுமே நானே சாப்பிட்டேன், யாருக்குமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இது உள்ள வந்து இது இங்க இருந்தது, இது வந்து எடுத்துருச்சு. அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்கையிலே. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கும். இதுக்கு என்ன இருக்கும், இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் அப்லோட் பண்றேன். போட்டோஸ் இருக்கும் உள்ள. எடுத்ததெல்லாம் போட்டோலாம் சூப்பரா இருக்கும், ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கும். அடுத்து இது வந்து இப்படி இருக்கும், ஃபுல்லா ஆல்பம் மாதிரி இருக்கும். பர்ஸ் மாடல்ல இருக்கும். அது எங்களோட ஒவ்வொரு போட்டோஸுமே காமிக்கிட்டேன் பாருங்களே. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த போட்டோ, திருவிழால எடுத்தது. இது வந்து நம்ம லவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. இந்த போட்டோ தான் ஃபர்ஸ்ட் டைம். அது டேமேஜ் ஆன மாதிரி லைட்டா தான் தெரியும். இங்க வந்து லைட்டா அப்போ இது பண்ணதானே லைட்டா கிராச் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங். இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங்ல எடுத்த போட்டோ. இந்த போட்டோ அது எங்க பாத்தீங்கன்னா திருமயத்துல எடுத்த போட்டோ. திருமயத்துல எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் கோயில்ல எடுத்தது. இதுவும் அங்கதான் செகண்ட் டைம் போகும்போது ஸ்கூல்ல போய் வேலை பார்க்கும்போது போய் எடுத்த போட்டோ. ஸ்கூல்ல வர்க் பண்ணல எடுத்தது. இது சும்மா கேஷுவலா எடுத்த போட்டோஸ். நல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கும், அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொம்மை இதுக்குள்ள இருந்துச்சு. இது ஃபுல்லா சாக்லேட்டா இருந்துச்சு. எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது ஃபுல்லா சாக்லேட், இங்க பொம்மை இருந்தா அப்படி ஒரு மாதிரி சாக்லேட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அது வந்து அந்த ஃபீலே சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு சாக்லேட்டா செம்மையா ஒரு மாதிரி. இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன், நான் பார்த்தது கிடையாது. அதாவது இப்படி இப்படி யூனிக்கா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா. இது என்ன பயங்கரமா நமக்காண்டி பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. செம்மையா இருந்துச்சு. ஒரு மாதிரி இது ஓப்பன் பண்ண அன்னைக்கு என்னோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஆனா அவ்வளவு ஒரு ஹாப்பி, ஒரு மாதிரி செம்ம கிஃப்டா இருக்கு. இந்த கிஃப்ட்லாம் எப்படி விக்கி யோசிச்சு வாங்குறானே, நமக்குனே மெனக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு ஒரு லவ், அவ்வளவு ஒரு இது சூப்பரா கொடுத்துருந்தாப்ல. இது வந்து இதுக்குள்ள இந்த பொம்மை இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. சரி இது வந்து இருக்கட்டும் சொல்லி இதுக்குள்ள வந்து சாக்லேட்டை சுத்தியும் இந்த பொம்மையும் இந்த கப்பும் இருந்துச்சு. கப்பெல்லாம் உடைச்சிச்சு. ஒரே நாள் டீ குடிச்சு உடைச்சிட்டாங்க உள்ள. நீ குடிச்சாச்சு, டீ குடிச்சிட்டேன், காலையிலேயே போட்டு கொடுத்தாச்சு, குடிச்சிட்டேன். நான் வந்து வாஷ் பண்ணல, கொஞ்சம் புதுசு இல்ல, கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கும்ல. இப்படிதான் கலர்னே ஒரே அப்படியே சிங்கிளே விழுந்துருச்சு. உள்ள வந்து உடையல, இங்க வந்து கைப்பிடி மட்டும் உடஞ்சிருச்சு. இங்க ஒரே ஒரு இது. சரி ரொம்ப ரொம்ப ஞாபகமா வாங்கி கொடுத்ததா, சரி இது வந்து தூக்கி போட மனசு இல்லாதனால அப்படியே உள்ளே வச்சாச்சு. இது வந்து ஷோகேஸ்லயே இருக்கும். இது வந்து பாக்கையில மட்டும் நம்ம வந்து பாக்க ஞாபகத்துல இருந்துக்கட்டும் அப்படின்னு தூக்கி எல்லாம் போடாம வச்சாச்சு. இது ரெண்டு உள்ள இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கிஃப்ட். இது வந்து தனியா வந்து செய்ய சொல்லியாச்சு, செய்ய சொல்லி இது வந்து அவங்களுக்கு, அதாவது இங்க ஆர்டர் பண்ண அவங்களுக்கு ரிஸ்க் இங்க. ஏன்னா நீங்க சீக்கிரம் அதாவது ரெண்டு பேருமே இப்ப வந்து நான் வந்து எதையுமே மோஸ்ட்லி நாங்க எதுவுமே மறைக்கவே மாட்டோம். இப்ப இங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே நான் போய் சொல்லிடுவேன், எனக்கு ஏதாவது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ரெண்டு பேருமே எதையுமே மறைச்சுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த எங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா மட்டும் நாங்க என்ன சர்ப்ரைஸ் பண்றோங்கிறது மட்டும் இங்க சரியான மறைப்போம்.
அதாவது நான் வந்து ஏதாவது வாங்க போறேன்னா அது எங்க போறேன் என்னங்கிறது மட்டும் எந்த டீட்டெயிலுமே சொல்லவும் மாட்டேன். என்ன எதுக்காண்டி காசு சேர்க்கிறேன் எதையுமே சொல்ல மாட்டேன். வாங்கணும் அப்படின்னு வச்சு ஞாபகத்திலே வச்சுட்டு சொல்லவே மாட்டேன். அந்த கிஃப்ட் நாங்க வாங்கி கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லுவோம். ஆமா, அதாவது 2 பேருமே வந்து எனக்கு பர்த்டேனா பர்த்டே முடிஞ்சு இல்லைன்னா பர்த்டே அன்னைக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொய் சொல்றதுக்கே ரொம்ப இதுவா இருந்துச்சு. மறைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு மறைச்சிட்டு தெரியுமா. நான் எங்கேயாவது போயிருப்பேன், கரெக்டா போன் பண்ணி எங்க இருக்க என்னன்னு கேட்கல, ஐயோ இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி மாட்டிக்கிறது மாதிரி வந்துடும். சொல்லிடலாமே ஒரு சூழ்நிலைக்கு போயிரும். பேசாம சொல்லிருமா, காசு குறையுது, ஒண்ணும் முடியலையே, பேசாம கேட்டுருவோமா சொல்லிருவோமா அப்படிங்கிற மாதிரி போகும். சொல்லக்கூடாது, நம்ம லாஸ்ட் வரைக்கும் சொல்லக்கூடாது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அதை வாங்கி அதை பினிஷ் பண்ற வரைக்கும் சொல்றதே கிடையாது. அதே மாதிரி அவனும் சொல்ல மாட்டேன். நானும் இப்ப யாரு போன் பண்ணா, ஏதாவது அவன் ஆர்டர் பண்ணிருப்போம் இல்லையா, யார்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பான். அப்ப போன் பண்ணல யாரு போன் பண்ணா என்னன்னு நான் கொஸ்டினா கேட்பேனா, யார் உனக்கு இந்த டைம்ல யார் பண்ணுவா, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கல அங்கிருந்து மாட்டிக்கிற சூழ்நிலை வரும். அது வந்து பர்த்டே முடிஞ்சு எனக்கு அப்போதைக்கு சொல்லுவேன், அன்னைக்கு இவங்கதான் போன் பண்ணாங்க, நீ போட்டு நீ எந்த கொஸ்டின் கேட்ட பேசாம சொல்லிடலாம் போலதான் தோணுச்சு, புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப கேட்பேன். ஐயோ அப்பதே நம்ம ரொம்ப கொஸ்டின் கேட்டோமோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நாங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணணும், அதாவது மெனக்கட்டு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அதாவது நம்மளோட லைஃப் நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே சர்ப்ரைஸா பார்த்து வாங்கணும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது வந்து நம்ம சர்ப்ரைஸா பண்ணி கொடுத்துடணும். அந்த மாதிரியே 2 பேருமே அதே அப்படிதான். நானே உடச்சிட்டேன்னா அதனால வந்து சரி விக்கிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து இந்த கப் வாங்கி கொடுத்தது. அழகா இருக்கும் இந்த கப்பு. அதுல வந்து நார்மல் கைப்பிடி தான் வந்துச்சு. இதுல வந்து இதுல வந்து ஹார்ட் ஷேப்ல வரும், நல்லா இருக்கும். மேரேஜ் பிக்கு. இது வந்து கோவிலுக்கு போயில் எடுத்தது. இது வந்து குன்றக்குடி பிள்ளையார்பட்டி. இது வந்து பிள்ளையார்பட்டியில எடுத்தது. இது வந்து இன்னொரு கோவில் எடுத்தது. நல்லா இருக்கும் இந்த போட்டோலாம், நல்லா இருக்குது. இந்த கப்பு உடைஞ்சனால வாங்கி கொடுத்தது. அது வந்து உடஞ்சிருச்சு. சரி நம்ம வந்து அதுல குடிச்சேன், காஃபி குடிப்பேன் அதுல. சரி அதான் உடஞ்சிருச்சு, யூஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி இந்த கப்பு வந்து வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி.